ஏப்ரல் மாதத்தின் முதல் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? சஷ்டி விழா எவ்வாறு நடைபெற்று வருகிறது? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தற்பொழுது ஏப்ரல் மாதத்தின் முதல் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தரிசனத்திற்கு அதிகப்படியான பக்தர்கள் குவிந்து காணப்பட்டு வருகின்றனர். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் கண்ட கடவுளான திருச்செந்தூர் 2ஆம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அதிகப்படியான பக்தர்கள் கூட்டம். இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு பங்குனி மாத வளர்பிறை சஷ்டி ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமையான என்று அமைந்திருக்கிறது. இந்த நாளில் சஷ்டி விரதம் இருப்பதால் முருகனின் அருளுடன் குருவின் அருளும் கிடைக்கும். விரதம் இருக்கக்கூடிய முடியாதவர்கள் சைவமாக எளிய உணவுகளை எடுத்துக்கொண்டு முருகனின் துதிகளை சொல்லி விரதம் இருக்கலாம். இதனால் குரு அருளால் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மங்களகரமான வாழ்க்கை முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி இன்று ஏப்ரல் மாதத்தின் முதல் வளர்பிறை சஷ்டியொட்டி அதிகாலை முதலே அதிகமான முருக பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர். கடலில் புனித நீராடி நாளிக்கலில் குளித்துவிட்டு தற்பொழுது நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனால் கோவில் வளாகம், வள்ளிக்கொகை, பேருந்து நிலையம், கடற்கரை பகுதிகள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் வரக்கூடிய பக்தர்களுக்கென்று பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.